ஹலோ ஆல். மார்னிங்கே ஹஸ்பண்ட் கிட்ட பேக் கொடுத்து அனுப்பியாச்சுங்க. எதுக்குன்னு தானே பார்க்குறீங்க. 2 நாளாக இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக 2 விஷயந்தாங்க வந்தது. ஒன்று பென்குயின், இன்னொன்று வைரல் சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி. சரி அதை பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் முட்டையே இல்லை. போய் முட்டையை வாங்கிட்டு வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அவரும் போய் கடகடன்னு முட்டையை வாங்கிட்டு வந்துட்டார். பென்குயின் எதுக்கு மலையை நோக்கி போச்சுன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாம். பட் இதில் ஒரு ட்விஸ்ட்டுங்க. நான் ப்ரெட்டு வச்சு செய்யலை, எண்ணெய் வச்சு செஞ்சுருக்கேன்னு கண்டிப்பாக பாருங்கள். வீடியோவில் சொன்ன மாதிரி முட்டையை உடச்சி இட்லி தட்டில் ஊற்றி கூட பூண்டு மிளகா, என்கிட்ட காஷ்மீரி சில்லியெல்லாம் இல்லைங்க. இதுவுமே பாப்பாவுக்கு வாங்கின சிக்கன் கொந்தன கறி மிச்சம் இருந்துச்சு, அதில் தான் இதை செய்கிறேன். இதுக்காக எந்த கறியும் வாங்கலை. பார்த்தீங்களா, சப்பாத்தியில் தாங்க செய்ய போகிறேன். சாண்ட்விச் கிடையாது, ரேப் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதே மாதிரி அவங்க கொடுத்த மாதிரியே எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து மிக்சியில் அடித்து அந்த சில்லி மயோ ரெடி பண்ணியாச்சு. சிக்கனையும் வேக வச்சு நல்லா உதுத்துட்டு கூட கேப்சிகம் அப்புறம் வெங்காயம் ரெண்டுத்தையும் சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு சால்ட்டு, நம்ம அரைச்சி வச்ச மயோனைஸ். ஆக்சுவலாக நான் ஜென்ரலாகவே மயோனைஸ் கடையில் வாங்குறதே இல்லைங்க. நான் வெறும் முட்டை, பூண்டு, கொஞ்சோண்டு ஆயில் போட்டு வீட்டிலே தான் பண்ணுவேன் எப்போ தேவைப்படுதோ. ஏன்னா நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாலே தெரியும், அதில் 6% தான் எக்கோ இருக்கும். மற்றபடி எல்லாமே வெஜிடபிள் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் முட்டை வீட்டில் இருந்துச்சுன்னா முட்டையை வச்சு நம்ம ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.